ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியிலேருந்து காலடி போகிறோம். காலடியில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். ஐயோ சாரி, நான் வந்து திருச்சூர் வந்துட்டேன். அதனால் நீங்கள் பொள்ளாச்சி போயிட்டு மறுபடியும் திருச்சூர் வந்துடுங்க. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி பஸ்ஸில் வந்து நம்ம போகிறோம். திருச்சூர் பக்கத்தில் இருக்க அங்கமாலி அப்படின்ற ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலடிக்கு நம்ம வந்து போக போகிறோம். காலடியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் வந்து காலடியோட சிறப்பு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், நம்ம பொள்ளாச்சியோட முனிசிபல் ஆஃபீஸ். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பஸ்ஸில் தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் பழகிட்டு இருக்கிற ஒரு 4-5 பேர் அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கல சொல்லும்போது ஒரு சிலர் வந்து பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஸ்ஸிலே போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் கார் வச்சுருக்குறாங்க, காரில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பஸ்ஸில் எப்படி போகிறோம் வரோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவே நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பசுமையான இடம் பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு அப்படின்ற ஏரியா. கோவிந்தாபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு நெம்மாரா வடக்கஞ்சேரி திருச்சூர் தான் போவோம். நம்ம ஆல்ரெடி வந்து கொச்சின் ஏர்போர்ட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா இது கொல்லங்கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் கொல்லங்கோடு தாண்டி இப்போ வந்து நெம்மாரா போயிட்டுருக்குறோம். இப்போ லெஃப்ட்டில் அந்த கார் நிற்கல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நெம்மாரா பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்டு. இப்போ நிற்கிறது ஃபுல்லாகவே ப்ரைவேட் பஸ்ஸு தான். ஓகேவா, ப்ரைவேட் பஸ்ஸு. இதை தாண்டி நம்ம வந்து இந்த காடு இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் அருமையாக இருக்கும். இப்போ வடக்கஞ்சேரி வந்தாச்சு. வடக்கஞ்சேரி தாண்டி நம்ம இப்போ வந்து 4வேயில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டனல் இருக்கு இல்லையா, இது வந்து குதிரைமேடு டனல். நம்ம கொச்சின் ஏர்போர்ட் வீடியோவிலே நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். நம்ம திருச்சூர்லேருந்து அங்கமாலி போயிட்டு அங்கமாலியிலேருந்து காலடி போக போகிறோம். திருச்சூர்லேருந்து இப்போ கிளம்பி இது வந்து ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் மேக்ஸிமம் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நேமும் மலையாள நேமும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஊருக்கு போனீங்கனாலும் கேரளாக்குள்ளேயே போகிறீங்க, ஒரு ஸ்டேட் பஸ் விரைவு பேருந்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஏறி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கணும். அப்போ தான் நீங்கள் போக முடியும். ப்ரைவேட் பஸ்ஸில் இறங்கினீங்கன்னா அது ப்ரைவேட் ஸ்டாண்டுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் தனியாக கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சாலக்குடி. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸு தான் போகணும், இல்லை லோக்கல் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறுறீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னு கேட்டுக்கணும். டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும். இப்போ இந்த சாலக்குடி தாண்டி அந்த பார்த்திங்களே அது வந்து பெரிய நல்ல ஆறு. இப்போ சாலக்குடி தாண்டி நம்ம வந்து அங்கமாலி வந்தாச்சு. வீடியோவில் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கனால வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காட்ட முடியல. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக மழை. இது வந்து நம்ம அங்கமாலி பஸ் ஸ்டாண்ட். இந்த அங்கமாலிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா இந்த அங்கமாலி இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டு ஏரியாவிலேருந்து, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி போனோம்னா தான் நம்ம கோட்டயம் சபரிமலை போகிற இதுவும் ஜங்ஷனும் கொச்சின் ஆலுவா திருவனந்தபுரம் போகக்கூடிய அந்த இணைப்பு சாலையும் இருக்குது. இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து அங்கமாலி பஸ் ஸ்டாண்டோட அவுட் ஏரியா. நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பாதி தூரத்துலேருந்தே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாகவே நல்ல மழை, செம குளிர். இப்போ தான் லைட்டாக ஒரு வெயில் அடிக்குது. அதனால் டீ சாப்பிட போகிறேன். வாங்க டீ சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இலை அடை. கேரளாவுடைய மலையாள மக்களோட ஒரு பாரம்பரிய ஸ்நாக்குன்னு சொல்லலாம். எண்ணெய் கிடையாதுங்க,
மைதா கிடையாது, அரிசி மாவில் அவல் ப்ளஸ் தேங்காய் மண்டை வெல்லம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சூப்பர் இலை அடை, அருமையாக இருக்குது. கேரளா வந்தீங்கன்னா இந்த அடை, இலை அடை வந்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அருமையான இலை. கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இலை அடைன்னு வாங்கி சாப்பிடுங்க. சக்கை அடைன்னு ஒன்று இருக்குது, அதை உங்கள் வீடியோவில் காட்டுறேன் நான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதுதான் சக்கை அடைன்னு சொல்லணும் இல்லையா, சக்கை அடை இதுதான். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அந்த பிரியாணி இலை தான் இது. இந்த சக்கை அடை எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, சக்கை அப்படின்னா என்னென்னா பலாப்பழமும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த சக்கை அடைன்னு சொல்கிறது. அங்கே பார்த்தீங்களா பலாப்பழத்தோட அந்த பீஸ் இருக்குது பாருங்கள். இருங்க உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். அந்த பீஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பலாப்பழம். ஓகே, அடையை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாமா? கேரளா வந்தீங்கன்னா மறக்காமல் அடையை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக அங்கமாலி வந்தாச்சு. அங்கமாலியிலேருந்து நம்ம காலடி போனோம். காலடி வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போனோம். ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே தள்ளி இருக்குது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்படியே பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி இப்போ வந்து நம்ம காலடி கிளம்ப போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து லிட்டில் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அங்கமாலியில் வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டலும் கூட. அங்கமாலியில் வந்து லிட்டில் ஃப்ளார் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலே எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஓகே, அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி காலடி போகிறோம். காலடியிலேருந்து எப்படி வந்து நம்ம போய் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத வந்து காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த ராடு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஐயா பார்த்தீங்களா எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு. இது வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இதுதான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த கோபுரம் வந்து காலடியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் கோவிலோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணிக்கூண்டு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டவர். அது மேலே நம்ம ஏறி போய் கூட பெர்மிஷன் வாங்கிட்டு மேலே போய் சுற்றி பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். அப்படி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம போய் அதையும் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்புறம் வந்து பஸ்ஸு வந்து டைமுக்கு தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ வந்து ஆட்டோவில் தான் போக போகிறோம். ஆட்டோ பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். இது வந்து வட்டையாப்பம். இந்த கேரளா வந்தீங்கன்னா இந்த வட்டையாப்பத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வந்திருக்க இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலடியில் அங்கமாலி பக்கத்தில் இருக்கக்கூடிய காலடின்ற ஊரில் சங்கரமடம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். சங்கரமடம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கராச்சாரியார் பிறந்த இடம். சங்கராச்சாரியார் வந்து பிறந்து வளர்ந்த இடம் தான் இந்த இடம். அந்த கோவில் இருக்கிற இடத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்தார். சங்கர மடம் அப்படின்றது வந்து இங்கே வந்து காலடியில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சங்கராச்சாரியாரோட வரலாறத்தை அந்த காம்பவுண்ட் சவுத்தில் ஃபுல்லாகவே பிக்சராக வந்து வரைஞ்சிட்ருக்குறாங்க. இந்த பிக்சர் வந்து பேடாகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக வரைஞ்சிட்ருக்கிறாரு. அதை வந்து நான் போன டைம் வந்திருக்கும்போது பார்த்தேன். இந்த டைம் இருந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். போன டைமோட அது காணோம், அதனால தான் உங்களுக்கு காட்டலை. இப்போ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேரளாவினுடைய கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருக்குது வந்து பார்த்துக்குங்களேன். அதே மாதிரி இந்த சங்கர மடம் அப்படின்ற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சங்கராச்சாரியோட வரலாறை தான் பெயிண்டிங்காக பண்ணியிருக்கிறாங்க. அருமையாக இருக்குது. கைஸ், உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலௌடு இல்லை. அதனால நான் வெளியே மட்டும் இருக்கிறத வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது அலௌடு இல்லை அப்படின்றது வந்து தெரியும். ஓகே, இதோட வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.